யமுனாவோட கண்ணு முன்னாடி ஒரு சரித்திரம் திரும்ப நடக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு. தன்னுடைய மகள் பிரபா அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கா, பா ப்ளீஸ் பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஆனா யமுனாவோட கணவன் ரகுபதி இத கேக்குற மாதிரியே இல்ல. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், நான் சொல்றத கேளு, ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. யமுனாக்கு 20 வருஷம் முன்னாடி தன்னோட வாழ்க்கையில இதே மாதிரி நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாக்குறா. யமுனாவும் அவளோட அப்பா கிட்ட இதே மாதிரிதான் கெஞ்சரா. ரகுபதியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா கம்பல் பண்ணும் பொழுது யமுனாக்கு நல்லா தெரியும் ரகுபதிக்கும் இவளுக்கும் சுத்தமா பொருத்தமே இருக்காது. எவ்வளவு முடியாதுன்னு யமுனா சொல்லியும் கேட்காம கடைசியா யமுனாவோட அப்பா ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாரு. குடும்பமே சரண்டராச்சு. யமுனா வாயை மூடிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. இப்ப ரகுபதியும் அதே பிரம்மாஸ்திரத்தை தயாரா எடுத்து வச்சிருக்காரு. இங்க இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத பாக்கலாம்.